அதுக்குள்ளே எங்கள் அப்பாவை யாரோ கூப்பிட்டு வந்து படுத்துக்கிட்டாரு கம்முன்னு. நாங்கள் போய் பார்த்தா அவர் அப்புறம் இன்னொருத்தர் எதுக்கு வந்தோட அவர் வீட்டுக்கு போயிட்டாருமா, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க. யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி போட்டு வந்து பார்க்குறோம், கம்முன்னு படுத்திருந்தார். கிட்ட போய் கேட்டான், ஏன் என்ன எப்படி பண்ணீங்க, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலையே, லேட்டாக வச்சுக்கோ, இப்படி தான் பேசினார். அப்புறம் கேட்டான், அப்போ சொன்னார், பயிர் பசி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் நிற்க போட்டு பார்த்தேன் அப்படின்னாரு. அதுதான் அன்னைக்கு ஒரே செம்ம காமெடிங்க. அவர் தண்ணி போட்டு பண்ண அலப்பறை இருக்கிற கொஞ்சம் தான் போட்டார். அதுக்கப்புறம் தொடவே இல்லைங்க. அந்த ஒரு டைம் போட்டார். எப்பாவது ஒரு டைம் பீடி குடிப்பார். பீடினா தோட்டத்துக்கு போகிறல்ல, எங்கிட்டாவது ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு நைட்டில் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பாருங்க, அப்போ அந்த நைட்டில் தூக்கம் இருக்கா அப்போ குடிப்பார். பார்த்துருக்கேன் நான். மற்றதில் எந்த ஒரு இது இல்லை. எங்கள் ஃபேமிலியில் யாரும் தண்ணி எங்கள் சித்தப்பா பசங்க, எங்கள் அண்ணன் 2 பேரும் யாருமே தண்ணி போடுற பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் தண்ணி போட்டார். அதனால் அவங்களுக்கு முடிக்க வச்சிட்டோம். இப்போ எங்கள் மருமகம் 2 பேரும் போட மாட்டாங்க. நல்ல டைப்பு. இதை விட கடவுள் எனக்கு என்ன கொடுக்கணும், இது பத்தாதான் எனக்கு போதும். நல்ல நல்ல மனசு இருந்ததுன்னா அது போதும். அதனால் நான் தண்ணி போட முடிவு பண்ணிட்டேன். சரி, எல்லோரும் அது பாட்டில் ஓடிட்டீங்க. நான் மதியம் சப்பாத்தி செய்ய போகிறேன், அனைவரும் வாருங்கள். சப்பாத்தி சரியாடா, எனக்கு சப்பாத்தி செய்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணலாம், சப்பாத்தி அந்த மாவு பிணைஞ்சு செய்கிறதுலாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும். பிடிக்கவே மாட்டேங்குது. செய்கிறேன்மா. இந்த சாப்பிட்றேன்டா போய் அந்த மிக்சிலோட குறக்க 2 போட்டு அரைச்சிட்டோம்னா முடிஞ்சுதா வேலை. எவ்வளோ நேரம் ஆகுது. அங்கே போன குட்டி பார்க்குறீங்களா, இந்தா ஒருத்தர் இங்கே வந்து இப்படி படுத்து கிடக்குறாங்க. என்னடா புஜ்ஜி குட்டி, என்னடா இவங்களுக்கு கொஞ்சம் முடியல. இன்னொருத்தர் அங்கே இருப்பாங்க பாருங்கள், இங்கே எங்கேயோ போய் படுத்துருந்தாங்க, ஒரு ஓரத்தில் குண்டி போய் படுத்துருந்தாங்க. இவங்களுக்காகவே நான் ஊருக்கு போகாமல் இருப்பா, சென்னையில் போகாமல் இருக்கிறேன், இல்லைன்னா ஓடி போயிடுவேனே. இந்த ஜிம்கி, என்னடா இங்கே வந்து படுத்துட்ட? ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இங்கே. இதுக்கெல்லாம் நான் ஊருக்கு போகாமல் இருக்கேன்டா தங்கக்குட்டியில், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணு அதை தூக்கி ஓடிடுச்சு அன்னைக்கு, 2ஆ போச்சு. இப்போ நான் மிக்சியில் ஓட்டு பர் யாருது அச்சோ க்யூட்டு. அதுக்கு 2 நாள் தாண்டா சென்னை போகாமல் உட்காந்துருக்குறேன், இல்லைன்னா சென்னை ஓடி இருப்பேன். நான் இன்ன வரைக்கும் இங்கே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுறது. கருவேப்பிலை சட்னிடா, கருவேப்பிலை சட்னி நீங்களே சாப்பிட்ருப்பீங்களா? நான் சொல்லிட்டேன் பாரு, அந்த மெத்தடில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் இது செஞ்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வச்சுக்க. புளி இந்த புளி வெல்லம் இதெல்லாம் போடுவேன். இந்த பற்றியா தெரியுது பார்த்தீங்களா, அது டெய்லி செஞ்சுக்கிட்டு கிடக்கிறதுக்கு இது மாதிரி போட்டு செஞ்சு வச்சுட்டு திரும்பவும் இது தாளித்து கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டு வச்சிட்டோம்னா கிடாது. கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் கிடாது, வெளியே வச்சாலே கிடாது. அதனால் இப்போ செய்யறேன்டா கருவேப்பிலை சட்னி. எனக்கு வேலையும் மிச்சம், செலவும் மிச்சம். இது ஒரு கட்டு 10 ரூபா, 2 கட்டு வாங்கினா 20 ரூபா. அது கிடக்கும் பாரு, அது பாட்டில் நல்லா சாப்பிட்டுக்கலாம்ல. நீங்கள் எல்லாம் கருவேப்பிலை சட்னி சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக கருவேப்பிலை சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, சுகர் கண்ட்ரோல் ஆகும். இந்த என்ன பண்ணுறது, நம்ம பொழப்ப பொழப்பாக நாறுது. இப்படி என்னைக்கு போய் தண்ணி எப்படி வாங்கிட்டு வந்து குடிக்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. என்கிட்ட பீர் கிடைக்குமாச்சு, பீரில் ஒயின் சொல்லுவாங்கள்ல, ஒயின் குடித்தா சூப்பர் அழகாக கலகலகலன்னு அழகாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அது இருந்தால் அது குடிக்கலாமா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்.